நடிகர் சூரி பவித்ராவோட பொண்ணுக்கும், பவித்ராவிற்கும் உதவி செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் சமீபத்தில நடைபெற்று இருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, சரிகமபாக்கு சார்பா பவித்ரா அவர்கள் அவார்டு வாங்கியிருந்தாங்க. குறிப்பா த ஃபேஸ் ஆஃப் சரிகமபா அப்படிங்கிற பேர்ல அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க. அந்த ஒரு அவார்ட நடிகர் சூர்யா அவர்கள் தான் குடுத்திருந்தாங்க. அப்பவே பவித்ரா அவர்கள பத்தியும், அவங்க பாடல் பத்தியும், அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் பத்தியும் நடிகர் சூர்யா அவர்கள் பேசியிருந்தாரு. அத தொடர்ந்து அந்த இடத்துக்கிட்ட பவித்ரா அவருமே ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம், அவார்ட்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம், அவங்க மேடைய விட்டு இறங்குனதுக்கப்புறம், சூர்யா அவங்கள கூப்பிட்டு தனியா பேசியிருந்திருக்காரு. பவித்ரா அவர்கள பார்த்து, "உங்கள பார்த்தா எனக்கு என்னைய பார்க்குற மாரியே இருக்கு. ஏன்னா எதுவுமே இல்லாம தான் நானும் சென்னைக்கு வந்திருந்தேன். சாப்பிட கூட வழி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். அதே மாரி நீங்களும் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம தான் இன்னைக்கு இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கீங்க. உண்மையாலுமே நீங்க தொடர்ந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். நெறைய பேரு, நெறைய நண்பர்கள், நெறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உங்கள வாழ்த்தியிருக்காங்க. மேலும் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமா ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என் நம்பர் வாங்கிக்கங்க, கூப்பிடுங்க. நான் கட்டாயமா பண்ணுவேன். குறிப்பா உங்களோட பொண்ணுக்கு படிப்பு செலவ நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னைக்குமே காலத்தால அழியாதது. அந்த ஒரு விஷயத்த கட்டாயமா நான் பண்றேன். உங்க பொண்ண நீங்க எவ்வளோ பெரிய ஸ்கூல்ல வேணா படிக்க வைங்க. நான் வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலுமே நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி பவித்ரா கிட்ட சொல்லியிருக்காரு. பவித்ரா அவர்கள் இந்த இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி, அவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு அவார்டு வழங்குற ஃபங்ஷன்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா பவித்ரா அவர்கள் இதற்கு டிசர்வான ஒரு பெர்சன் தான். அதே நேரம் சபீசனுக்கும் குடுத்திருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ சூர்யா அவர்கள் அவரோட எண்ணம் போல பவித்ராவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படத்தின் மீது இளையராஜா கேஸ் போட்டிருக்குது. சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சமீபத்தில தீபாவளிய முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல வெளிவந்திருந்த படம் தான் டியூட். இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிக்ஸ்டான ரிவ்யூஸ் பெற்று வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கலெக்ஷன் வைஸ் கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் மேல படம் ஈட்டியிருக்கு. இந்த ஒரு நிலையில இசைஞானி இளையராஜா இந்த படத்தின் மீது கேஸ் போட்டிருக்காரு. குறிப்பா என்னோட அனுமதி பெறாமலேயே என் பாடல இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. கருத்த மச்சான் அப்படிங்கிற பாட்டு இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அது இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில வந்த பாடல். அந்த ஒரு பாடலுக்கு உரிய அனுமதி பெறாம பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேஸா போட்டிருக்காரு. ஏற்கனவே இதே புரொடக்ஷன் ஹவுஸ் குட் பேட் அக்லில இந்த மாதிரியான இஷ்யூவ ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அத தொடர்ந்து அவங்களோட அடுத்த படத்துலயும் இதே இஷ்யூவ ஃபேஸ் பண்றாங்க. போன படத்திலேயே பார்த்தீங்கன்னா, பாடல்கள் நீக்கிற மாரி வந்திருந்துச்சு. இந்த படத்துலயும் கண்டிப்பா நீக்கிற மாரி தான் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படிங்கிற மாரி தொடர்ந்து தமிழ் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.